அனைத்து இனிய நண்பர்களுக்கு வணக்கம். 5ஆம் தேதியில் பிறந்தவர் கிறிஸ்டி ரொனால்டோ. இந்த பெயரை கேட்டால் ஓட்டப்பந்தய வீராங்கனை முதல் கால்பந்து வீரர் முதல் சாதாரண விளையாட்டு விளையாடுபவர்கள் வரை அனைவருக்கும் தெரிந்திருக்கும். ஏனென்றால் அவர் விளையாடிய விளையாட்டு அப்படி. விளையாடியது ஃபுட்பால். அவர் போர்ச்சுகீசிய நாட்டில் பிறந்தவர். நிறைய நாடுகளுக்காக சர்வதேச அளவில் விளையாண்டு வென்று பயிற்சி பெற்று உலகளவில் அவரை தெரியாத யாரும் இருக்க மாட்டார்கள். அவர் கலந்து கொண்ட போட்டிகள் அனைத்திலுமே பெரும்பாலும் சர்வதேச அளவில் வின்னராகவே வந்திருக்கிறார்கள். தனிப்பட்ட முறையில் அவர் மிகவும் கௌரவப்படுத்தப்பட்டு தங்கத்தில் ஆன பந்து, தங்கத்திலே ஆன காலணி போன்ற பெரிய விருதுகளை கொடுத்து கௌரவித்திருக்கிறார்கள். ரொனால்டோ அவ்வளவு விளையாட்டு விளையாடியதும் எந்த நாட்டு பயிற்சியோடு சேர்ந்து விளையாடினாலும் அந்த நாட்டு டீமில் விளையாடும் போது அவரே தலைவராக இருந்திருக்கிறார். ஆனால் சக வீரர்களுடன் ஒத்துப்போவதில் உறுதியாக இருந்திருக்கிறார். பேர் புகழ் அனைத்தும் இருந்தும் அமெரிக்காவில் உள்ள ஃபோர்ப்ஸ் நிறுவனம் நடத்திய அதிக சம்பளம் வாங்கும் நபர்களில் முதன்மையாக இருப்பவர் கிறிஸ்டி ரொனால்டோ என்ற பெயரும் பெற்றவர். நான் இதை ஏன் சொல்கிறேன் என்றால், 5ஆம் தேதியில் பிறந்தவர்கள் அனைவரையும் அனுசரித்து செல்வர். அட்ஜஸ்டபிளாக இருப்பார்கள். யார் மீதும் கோபம் காட்ட மாட்டார்கள். நியூமராலஜி படி அவர்களுக்கு எதிரி என்பவர்களே கிடையாது. 2ஆம் எண்ணில் பிறந்தவர்கள் மட்டும் சில நேரங்களில் அவருக்கு ஒத்து வர மாட்டார்கள். மற்றபடி அவர்கள் என்ன துறையில் என்ன செய்தாலும் அனைவரோடும் அணுகி ஒற்றுமையாக இருந்து வெற்றி ஒன்றே இலக்காக இருந்து காரியத்தை சாதிப்பார்கள். இவர்கள் ஒரு மிகச்சிறந்த வெற்றியாளர்கள். நன்றி நன்றி நன்றி.